ஹாய் ஐ மே 65 நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷில் தமிழில் பார்த்துட்டு இருக்கோம். இதில் உங்களுக்கு நிறைய விதமான டவுட்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ சைக்காலஜி கிளாஸில் மைண்ட் செட் பண்ணிக்கிறதுக்காக நான் சில மோட்டிவேஷன்லாம் கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் இப்போ என்ன சைக்காலஜிக்கலாக ஒரு மைண்ட் செட் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் உங்கள் சைடில் உள்ள சஜஷனை ஃபுல்லாமே கொடுக்கலாம். அதை எனக்கும் கொடுக்கலாம். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்குமே கொடுக்கலாம். அது எல்லாமே நம்ம ஃபேமிலிக்கு மொத்தத்துக்குமே நீங்கள் வந்து உங்களோட தாட்ஸை வந்து நீங்க வந்து கமெண்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு என்ன தோணுதோ அதை அப்படியே கமெண்ட் பண்ணுங்க. ஸ்போக்கன் இங்கிலீஷ் நீங்க என்னென்ன பிரச்சனைலாம் எதிர்கொள்றீங்க அப்படிங்கிறதையும் லீவ் பண்ணுங்க. நம்ம வந்து டாபிக் உள்ள போயிடலாம். ஸோ நம்ம பாஸ்ட் டென்ஸ்ல கொஸ்டின் பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி கன்ஃபர்மேஷன் கொஸ்டின் அப்படின்னு பார்த்துருந்தோம். ஸோ டிட் டூ யூஸ் பண்ணி, அதாவது டிட்டை யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஒரு கொஸ்டின் அமைக்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம். இதுக்கு மேலே இன்ஃபர்மேஷன் கொஸ்டின், அதாவது இன்ஃபர்மேஷன் கொஸ்டின்னா டபிள்யூஹெச் கொஸ்டின் சொல்லுவாங்க. டபிள்யூஹெச் கொஸ்டின்ஸ் வாட் எதுலாம் டபிள்யூஹெச் ஸ்டார்ட் ஆகுதோ அதெல்லாம் டபிள்யூஹெச் கொஸ்டின் சொல்லுவாங்க. வாட், வென், ஹவ் இதெல்லாம் இருக்கு தெரியுங்களா? இதுதான் டபிள்யூஹெச் கொஸ்டின்ஸ். இதை உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன். உங்க பார்க்காதவங்க ப்ரீவியஸ் வீடியோவில் போய் ஒவ்வொன்றா பார்த்துருவாங்க. ப்ரீவியஸ் வீடியோ ஒரு ஆர்டர் வைஸா கொடுத்துருப்பேன். ஸோ அதில் வந்து டேட் ஆர்டர் வைஸா இருக்கும். ஸோ அதை அந்த மூலமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ உங்களுக்கு புரியல அப்படின்னா வந்து திருப்பி முடிச்ச அளவு பார்க்க ஆரம்பிங்க. ஸோ உங்களுக்கு எந்த இடத்துல புரியல அப்படிங்கிற அதையும் கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. ஸோ நம்ம வந்து டெல்லோட பாஸ்ட் டென்ஸ் டோல்டு. ஸோ ஒரு காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்பு மட்டும் தான் மாறும். ஸோ வேர்பை மட்டும் தான் அந்த காலத்துக்கு ஏற்ற போய் மாத்திக்கணும். ஸோ அது இதுதான் வெர்புக்கு மட்டும்தான் காலத்தை காட்டும் அதிகாரமும் வந்து அதுக்கான ஒரு இது உண்டு. ஸோ ஒரு ரூல், ஒரு பவர் உண்டு. ஒரு காலத்தை மாத்துறதுக்கு ஒரு வேர்பால தான் முடியும். ஸோ அதுதான் வினைச்சொல்னு சொல்லுவாங்க. டெல்லோட பாஸ்ட் டென்ஸ் டோல்டுன்னு சொல்லுவாங்க. யூ டோல்டு மீ அப்படின்னா நீ என்கிட்ட சொன்ன, ஆல்ரெடி சொல்லிட்ட. நீ யூ டோல்டு மீ, யூ டிட் டெல் மீ, நீ என்கிட்ட சொல்லல. இதெல்லாம் வந்து இந்த இடத்துல டோல்டு யூஸ் பண்றோம், இந்த இடத்துல டிட் வந்தனாலதான் டெல் மீ யூஸ் பண்றோம். ஸோ ஒரு பாஸ்ட் டென்ஸ்ல பாசிட்டிவ் சென்டென்ஸ் எப்படி அமைக்கிறது, நெகட்டிவ் சென்டென்ஸ் எப்படி அமைக்கிறது, அது பக்கத்துல என்ன வரும். ஸோ இந்த இடத்துல ப்ரெசன்ட் டென்ஸ் வேர்ப் வரும், பிளஸ் சப்ஜெக்ட் அண்ட் ஒரு டிட்டு, அதுக்கப்புறம் ப்ரெசன்ட் டென்ஸ் வேர்ப். அதே மாதிரி சப்ஜெக்ட் அண்ட் பாஸ்ட் டென்ஸ் வேர்ப். ஸோ பாசிட்டிவ் சென்டென்ஸ்ல. நெகட்டிவ் சென்டென்ஸ்ல அதுக்கு ஆப்போசிட்டா ப்ரெசன்ட் டென்ஸ் வேர்ப். ஸோ யூ டோல்டு மீ அப்படின்னா நீ என்கிட்ட சொன்ன. யூ டிட் டெல் மீ அப்படின்னா வந்து நீ என்கிட்ட சொல்லல அப்படின்னு அர்த்தம். டிட் யூ டெல் மீ அப்படின்னா வந்து நீ என்கிட்ட சொன்னியா, டிட் யூ டெல் மீ, சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லையே. டிட் யூ டெல் மீ, ஒய் டிட் யூ டெல் மீ, ஏன் என்கிட்ட சொன்ன, ஒரு விஷயத்தை ஏன் என்கிட்ட சொன்னேன், நான் சொல்லாம இருந்தா நான் கரெக்டா செஞ்சிருப்பேன்ல, ஏன் என்கிட்ட சொன்னேன் அப்படிங்கலாம் கேட்போம்ல. ஸோ அதுதான் இங்க சொல்லுவேன். ஒய் டிட் யூ டெல் மீ, ஏன் என்கிட்ட சொன்ன. இப்படி ஒய், இந்த மாதிரி ஒய், வாட், இது மாதிரி சேர்க்கறதெல்லாம் ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்த்துட்டு போயிட்டு இருப்போம். ஒரு வேர்ப் எடுத்துக்கிட்டோம். இந்த வேர்ப் பாஸ்ட் டென்ஸா எப்படி மாறுது, பாஸ்ட் டென்ஸ்ல எப்படி பாசிட்டிவ் சென்டென்ஸ் அமைக்கிறது, எப்படி நெகட்டிவ் சென்டென்ஸ் அமைக்கிறது, எப்படி வந்து கன்ஃபர்மேஷன் கொஸ்டின் அமைக்கிறது, எப்படி இன்ஃபர்மேஷன் கொஸ்டின் அமைக்கிறது, இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஆர்டரா போயிட்டு இருக்கும். ஸோ இந்த ஆர்டர் வைஸா போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா வந்து ஒரு வேர்ப்ல இருந்து ஒரு சென்டென்ஸா மாறுது, ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ல எப்படி வந்து ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருந்து பாஸ்ட் டென்ஸா மாறுது, பாஸ்ட் டென்ஸ் எப்படி நெகட்டிவ் சென்டென்ஸா மாறுது, நெகட்டிவ் சென்டென்ஸ் எப்படி கொஸ்டினா மாறுது, எப்படி கொஸ்டின்லயே வந்து கன்ஃபர்மேஷன் கொஸ்டின், இன்ஃபர்மேஷன் கொஸ்டினா மாறுது அப்படிங்கிறத ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ஒரு ப்ரொசீஜரா பார்த்துட்டு இருக்கோம். இதை உங்களுக்கு புரியல அப்படின்னா திருப்பி பாருங்க. ஓகே, இப்போ வந்து டபிள்யூஹெச் கொஸ்டின்ஸ் சொல்றேன். எதெல்லாம் டபிள்யூஹெச் ஸ்டார்ட் ஆகுது மட்டும் அதெல்லாம் டபிள்யூஹெச் கொஸ்டின் சொல்லுவாங்க. இந்த ஹவ் அப்படிங்கிறது மட்டும் டிஃப்ரெண்ட் பிளேஸ்ல இருக்கும் இந்த டபிள்யூஹெச். ஸோ அதுவும் டபிள்யூஹெச் கொஸ்டின் சேர்ந்ததுதான். இப்போ கோதர் அப்படின்னா வந்து அங்க போ, கோதர் அப்படின்னா வந்து அங்க போன்னு அர்த்தம். நான் போனேன் அப்படின்னா வந்து ஐ வென்ட் தேர் அப்படின்னா வந்து நான் அங்க போயிட்டேன் அப்படிங்கிறத ஒரு அர்த்தத்தை கொடுக்கும். ஐ டிடன்ட் கோ தேர், நாங்க போகலன்னு சொல்றது ஐ டிடன்ட் கோ தேர். ஸோ ஒரு பாஸ்ட் டென்ஸ்ல பாசிட்டிவ் கொஸ்டின் அது எப்படி நெகட்டிவ் கொஸ்டினா மாத்துறது. ஸோ டிட் யூ கோ தேர், நீ போனியா, டிடன்ட் யூ கோ தேர், டிடன்ட் யூ கோ தேர்னு சொல்லலாம், டிடன்ட் யூ கோ தேர். இதுல ஏதோ உங்களுக்கு உச்சரிப்பு கரெக்டா ஆகுதோ அதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ்ல எப்போதுமே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்றதுக்காண்டி டின்ட்னு சொல்லுவோம். ஸோ இதை டிடின்ட்னு சொல்லுவாங்க, இல்ல டிட் நாட்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி விரிவா சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு எது டின்ட்னு இருந்தாலும் ஓகே, டிட் நாட் இருந்தாலும் ஓகே, டிடின்ட்னாலும் ஓகே. ஸோ டிடின்ட்னா கொஞ்சம் சவுண்ட் வித்தியாசம். அதனால டின்ட்னு சொல்லுங்க, இல்லை டிட் நாட்னு சொல்லுங்க. டிண்ட் யூ கோ தேர், நீ போகலையா, டிண்ட் யூ கோ தேர் அப்படின்னா நீ போகலையா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபாஸ்டா, எப்பவுமே ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வந்துருங்க. ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட்னு சொல்லுவாங்க. when did you go there, எப்போ போனேன், when did you go there, எப்போ போனேன். ஸோ எப்பொழுது போனாய் அப்படின்னு கேட்கறதுக்கு when did you go there. did you go there அப்படின்னா வந்து நீ போனியா, எப்போ போன அப்படிங்கிறத எப்பொழுது அப்படிங்கிறதுக்காண்டி இந்த when சேர்த்துருவோம். ஸோ whenனா வந்து எப்பொழுது. when did you go there. ஸோ did you go அப்படின்னா நீ போனியா, நீ போனியான்னு கேட்கறதுக்கு ஐ வென்ட் டு மதுரை, நான் போனேன், ஐ வென்ட் டு மதுரை, நான் போனேன். when did you go, எப்போ போன அப்படி கேட்டீங்கன்னா yesterday. yesterdayன்னு மட்டும் சொன்னா போதும்.
ஐ வெண்ட் ஐ வென்ட் டு மதுரை எஸ்டர்டே. நான் மதுரைக்கு நேத்து போனேன் அப்படின்னு சொல்லலாம். எஸ்டர்டே எங்க எப்ப போனேன்னு கேட்டா அவங்க ஆல்ரெடி அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சு when did you go அப்படின்னா எஸ்டர்டே அப்படின்னு சொன்னா போதும். how did you go எப்படி போனேன் அங்க? how did you go எப்படி அங்க போனேன்? பை பஸ். எது மூலம் ஐ ஐ வென்ட் டு வென் நாங்க எப்படி போனேன்னா பஸ்ல தான் போனேன் அப்படின்னு சொன்னா பை பஸ்ன்னு சொன்னா போதும். அதுக்கு டெப்தா இன்னும் ஆன்சர் பண்ண தேவையில்லை. ஒய் டிட் யூ கோ ஏன் அங்க போனேன்? ஐ வென்ட் டு மீட் மை மிஸ்டர் கார்த்திக். ஐ வென்ட் டு மீட் மிஸ்டர் கார்த்திக். நான் கார்த்திகை மீட் பண்ண போனேன். ஸோ ஐ வென்ட் டு மீட் மிஸ்டர் கார்த்திக். இந்த இதெல்லாம் வந்து இது உங்களுக்கு புரியல அப்படின்னா வந்து இது இன்ஃபினிட்டின்னு சொல்லுவாங்க. இது வந்து மீட் பண்ண சந்திக்க அப்படிங்கிற ஒரு பொருள் கொடுக்கும். இதை ஃபியூச்சர்ல பார்ப்போம். ஸோ ஜஸ்ட் இதுக்கான ஆன்சர் பண்றதை மட்டும் நான் சொல்றேன். ஸோ ஜஸ்ட் இந்த மாதிரி ரிமைண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வித் ஹூம் டிட் யூ கோ அப்படின்னா வந்து யாருடன் போற அப்படின்னு கேட்கறது. வித் ஹூம் யாருடன், வித் ஹூம்னா யாருடன் போற, என் பிரதர் கூட அப்படின்னு சொல்றது வித் மை பிரதர். வித் ஹூம்னா யாருடன், டு ஹூம்னா யாருக்கு, ஃபார் ஹூம் அப்படின்னா வந்து யாருக்காக, பை ஹூம் அப்படின்னா யாரால். ஸோ இதெல்லாம் வந்து முன்னாடியே சொல்லியிருப்பேன். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணி வாங்க. ஸோ வித் ஹூம்னா யாருடன், வித் ஹூம் டிட் யூ கோ தான் மை பிரதர் கூட போனேன் அப்படின்னு சொல்றது. இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் எப்படி அமைக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். இப்போ வந்து வாட் அப்படிங்கிற, இப்போ வந்து WH கொஸ்டின்ல வாட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்த்துருவோம். இந்த வாட் அப்படிங்கிறதுக்கு ஆஸ்க் அப்படின்னா வந்து கேளு அர்த்தம். யூ ஆஸ்க் மீ அப்படின்னா வந்து நீ என்கிட்ட கேட்ட அப்படின்னு அர்த்தம். நீ கேளு அப்படின்னு. டிட் யூ ஆஸ்க் மீ என்கிட்ட கேட்டியா நீ அப்படின்னு சொல்றதுக்கு டிட் யூ ஆஸ்க் மீ கேட்டியா அப்படின்னு சொல்றது. இந்த கேட்டியானா வந்து டிட் யூ ஆஸ்க் மீ என்ன கேட்ட, வாட் டிட் யூ ஆஸ்க் மீ என்ன என்கிட்ட கேட்ட, என்ன சொன்ன, வாட் தேனா சொல்றேன் இருக்கும். வாட் டிட் யூ சே என்ன சொன்ன, வாட் டிட் யூ சே என்ன சொன்னாய் முடிந்த காலம். ஸோ இது வந்து கடந்த காலம் சொல்லுவாங்க, பாஸ்ட் டென்ஸ். வாட் டிட் யூ சே, வாட் டு யூ சேனா என்ன சொல்லுகிறாய், வாட் டிட் யூ சேனா என்ன சொன்னாய் அப்படின்னா டு யூ சே அப்படின்னா வந்து நீ சொன்னியா, யூ சே டு மீ அப்படின்னா வந்து என்கிட்ட சொன்ன, யூ டிண்ட் சே டு மீ என்கிட்ட என்ன சொல்லவே இல்லை. டிட் யூ சே நீ சொன்னியா, டிண்ட் யூ சே நீ சொல்லலையா, வாட் டிட் யூ சே என்ன சொன்ன அப்படின்னு சொல்றதுக்கு வாட் டிட் அவன் என்ன சொன்னான், வாட் டிட் ஹி சே, 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 வாட் டிட் ஹி வாட் டிட் ஹி சே. ஸோ இது வாட் டிட் ஹி சே. ஸோ இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். வாட் டிட் ஹி சே அப்படிங்கிறத நம்ம உச்சரிச்சுக்கலாம். ஸோ இது டிட் அப்படிங்கிறதுக்கு டிடி அப்படிங்கிற மாதிரி மாறிக்கும். ஸோ வாட் டிட் ஹி சே என்ன சொன்னாவா, வாட் டிட் தே சே, வாட் டிட் தே சே அவங்க என்ன சொன்னாங்க, வாட் டிட் தே சே, வாட் டிட் தே சே அப்படின்னா அவங்க என்ன சொன்னாங்க. வாட் டிட் யூ டூ என்ன பண்ற, வாட் டிட் யூ டூ அப்படின்னா வந்து என்ன பண்றேன்னு அர்த்தம். இந்த வாட் அப்படிங்கிறதுக்கு ரெண்டு மீனிங் இருக்கும். ஸோ வாட்னா இதுக்கு முன்னாடி எல்லாம் என்னடா இது வாட்டுங்கிற காலங்காலமா படிச்சுட்டு இருக்கோம். ஸோ வாட்டுங்கிறதுக்கு ஒரு மீனிங் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ அதுக்கு ரெண்டு மீனிங் இருக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா வாட் அப்படிங்கிறதுக்கு என்னன்னு ஒரு மீனிங் இருக்கு, இன்னொன்னு வந்து இக்கு தை அப்படிங்கிற ஒரு மீனிங். இது என்ன இக்கு தையா, இது உங்களுக்கு புரியவே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு சென்டென்ஸ்ல அமைக்கிற மாதிரி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வாட்னா என்ன அப்படிங்கறத பாத்துருவோம். வாட் இஸ் நேம், வாட்ஸ் நேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உன்னோட பேர் என்னன்னு அர்த்தம். வாட் ஆர் யூ டூயிங் அப்படின்னா வந்து நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு பார்த்தோம். ஸோ வாட் டிட் யூ சே அப்படின்னா வந்து என்ன சொன்ன அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த am is are did do may can இதெல்லாம் வந்துச்சுன்னா இதுக்கு ஒரு WH கொஸ்டின் பக்கத்துல இந்த மாதிரி ஹெல்பிங் வேர்ப், அதாவது ஹெல்பிங் வேர்ப் வந்துச்சுன்னா இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஸோ என்னங்கிற மீனிங் குறிக்கும். ஸோ இது பக்கத்துல வாட்டுக்கு பக்கத்துல ஸோ வாட்டுக்கு பக்கத்துல சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா அது இக்கு தைன்னு பார்ப்போம். ஸோ இக்கு தைன்னு பொருள். ஸோ ஓகே, நான் நெக்ஸ்ட் வந்து வாட்னா இக்கு தை அப்படிங்கிற மீனிங்ல பார்த்துருவோம். ஸோ இந்த இடத்துல இஸ், ஆம், இஸ், ஆர், டிட் இதெல்லாம் வச்சதுனால இது பேர் இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா என்ன அப்படிங்கிற மீனிங் இது முன்னாடி இருக்கிறது குறிக்கும். ஸோ இக்கு தை என்ன மீனிங்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர் சொல்லுவாங்க டூ வாட் ஐ சே, டூனா செய், வாட் ஐ சேனா நான் சொன்னதை செய், டூ வாட் ஐ சே நான் சொன்னதை செய் அப்படின்னு சொல்றதுக்கு டூ வாட் ஐ சே நான் என்ன சொன்னோம் அதை செய். டூ வாட் ஐ சேனா செய், என்ன சொன்னோம் அதை செய், என்ன சொன்னோம் சொன்னதை, என்ன சொன்னதை அதாவது சொல்றதை, நான் சொல்றதை செய், நான் சொல்றதை தைன்னு வருதா, நான் சொல்றதை டூ வாட் ஐ சே நான் சொல்றதை செய் அப்படின்னு அந்த இதுக்கு தைன்னு அர்த்தம். ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் எனக்கு புரியலன்னு அர்த்தம். வாட் யூ சே நீ சொன்னது எனக்கு புரியலன்னா வாட் யூ சேனா நீ சொன்னது. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூ சே, ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூ சே நீ சொன்னது எனக்கு புரியல அப்படின்னா ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூ சே. இந்த இடத்துல வந்து நீ சொன்னது சொல்லுவது அப்படின்னு
சொல்லுவது, சொல்வது அப்படின்னு பொருள்படும். ஸோ இந்த இடத்துல என்ன WH பிளஸ் சப்ஜெக்ட் இருக்கு. சப்ஜெக்ட் இருக்கனால இது பேரு இக்கு தை அப்படிங்கிற இருக்கும். வாட் டிட் யூ சேனா என்ன சொன்ன? ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூ சே அப்படின்னா நீ சொல்றதை எனக்கு புரியல அப்படின்னு சொல்றது. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூ செட், நீ சொன்னது, நீ சொல்வது, இது சொன்னது. நீ சொன்னது எனக்கு புரியல அப்படின்னா ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூ செட், நீ என்ன சொன்னா அது எனக்கு புரியல அப்படின்னா ஐ ரிமெம்பர் அப்படின்னா வந்து எனக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்றது. டு யூ ரிமெம்பர், டு யூ ரிமெம்பர், ஐ ரிமெம்பர் அப்படின்னா வந்து எனக்கு ஞாபகம் இருக்கு. டு யூ ரிமெம்பர் அப்படின்னா வந்து உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படிங்கிறது. டு யூ ரிமெம்பர் வாட் ஐ செட், நான் சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்கா? நான் சொன்னது அப்படின்னா நான் சொன்னது அப்படின்னா வாட் ஐ செட். வாட் ஐ செட்னா நான் சொன்னது. டு யூ ரிமெம்பர், டு யூ ரிமெம்பர் வாட் ஐ செட், நான் சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்கா? டு யூ ரிமெம்பர் வாட் ஐ செட், நான் சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்குறேன். டு யூ ரிமெம்பர் வாட் ஐ செட். இக்கு தை அப்படின்னா வந்து இக்கு தை வாட் அப்படிங்கிறது இந்த இடத்துல செகண்டா இருக்குது. எப்படி பொருள் வரும்தான், அதாவது WHக்கு பதில் பக்கத்துல சப்ஜெக்ட் வரும். சப்ஜெக்ட்னா நவுனு ப்ரொனவுன் இதெல்லாம் வந்துச்சுன்னா என்னன்னு சொல்லுவாங்கன்னா அதுக்கு இக்கு தை அப்படிங்கிற ஒரு பொருள் குறிக்கும். ஸோ இது உங்களுக்கு கம்ப்ளீட்டா புரியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ புரிஞ்சிச்சுன்னா மேபி கமெண்ட் பண்ணுங்க. ஸோ புரியல அப்படின்னா வந்து திரும்பி கேளுங்க. ஸோ வாட்டுக்கு பக்கத்துல என்ன வருதோ வேர்பு வந்துச்சுன்னா என்னங்கிற ஒரு மீனிங் குறிக்கும். ஸோ வாட்டுக்கு பக்கத்துல சப்ஜெக்ட் அதாவது ப்ரொனவுன் அதாவது ஹி, சி, இட் ஏதாவது ஒரு நவுன் வந்துச்சுன்னா அந்த இடத்துல தை அப்படிங்கிற மீனிங் குறிக்கும். இக்கு அப்படிங்கிற மீனிங் குறிக்கும். அது ஏதோ அதுக்கு வர்ற சென்டென்ஸ். ஐ ஃபர்கட் வாட் யூ செட், நீ சொன்னது எனக்கு மறந்துட்டேன், நீ சொன்னதை நான் மறந்துட்டேன், நீ சொன்னதை மறந்துட்டேன் நானு. இந்த இடத்துல தைன்னு வருதான். ஐ ஃபர்கட் வாட் யூ செட், நீ சொன்னதை எனக்கு நான் மறந்துட்டேன். வாட் யூ சேனா என்ன சொல்கிறாய், வாட் யூ செட்னா என்ன சொன்ன. இது வந்து கம்ப்ளீட் ஆகல. ஐ ஸ்டில் ரிமெம்பர் வாட் யூ செட், நீ சொன்னது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு. ஐ ஸ்டில் ரிமெம்பர் வாட் யூ செட். நிறைய காதலிட்டு எல்லாம் சொல்லுவாங்க. ஸோ எல்லாருமே வந்து நீ வந்து ஒவ்வொரு வார்த்தையும் அந்த மாதிரி சொன்ன, ஐஸ் வைக்கிற மாதிரி சொன்ன. ஐ ஸ்டில் ரிமெம்பர் வாட் யூ செட், நீ சொன்னது எனக்கு இன்ன வரைக்கும் ஞாபகம் இருக்கு. ஸோ காதுக்குள்ளே ஒழிச்சிட்டு இருக்கு அவங்களோட வாய்ஸ் இன்ன வரையும். ஐ ஸ்டில் ரிமெம்பர் வாட் யூ செட், நீங்க சொன்னது இன்ன வரைக்கும் எனக்கு காதுக்குள்ள இருக்கு. ஸோ நிறைய பேர் நடத்தையில கூட சொல்லுவாங்க ஐ ஸ்டில் ரிமெம்பர் வாட் யூ செட், நீ சொன்னது இன்ன வரைக்கும் எனக்கு காதுல இருக்கு, அந்த அளவுக்கு சூப்பரா பர்ஃபெக்டா நடத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் நம்மளோட ஃபேமிலியில யாரும் சொல்ல முடியாது. ஸோ அந்த அளவுக்கு நான் வந்து ஒத்தியாலாம் நடத்தல. ஸோ ஏதோ எனக்கு புரிஞ்சதை வச்சு உங்களுக்கு மேக்சிமம் வந்து உங்களுக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். அவ்வளவுதான். ஓகே, இந்த வாட்டுங்கிறதுக்கு அழுத்தமான உச்சரிப்புக்காக மேக்சிமம் என்ன பண்ணுவாங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்துலயும் யூஸ் பண்ணுவாங்க. ஐ வாண்ட் திஸ்னா எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்றது. எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சப்பையா சப்பையா சொல்லக்கூடாது. இது இது எனக்கு வேணும்னா ஐ வாண்ட் திஸ்னா இது எனக்கு வேணும் சப்பையா இருக்குல்ல, இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுதான் எனக்கு இதுதான் இப்ப வேணும் அப்படின்னு சொல்றது இல்ல. திஸ் இஸ் ஐ வாண்ட் திஸ்னா இது எனக்கு வேணும். திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட், திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட், இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னா வந்து இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னா திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட், இதுதான் எனக்கு வேணும் அப்படி சொல்றதுக்கு வாட் யூஸ் பண்ணுவோம். இது திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட், இந்த இடத்துலயும் நம்ம என்ன யூஸ் பண்ணோம்னா வாட் யூஸ் பண்ணுவோம். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட். ஐ அக்செப்டட் திஸ்னா வந்து ஐ அக்செப்டட் திஸ் அப்படின்னா வந்து நான் இதை எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொன்னேன். This is what I accepted. அந்த நான் இதை எதிர்பார்த்தேன், இதை எதிர்பார்த்தேன். வடிவில் கூட சொல்லல, இதைத்தான் எதிர்பார்த்தேன் உன்ட்ட இருந்து அப்படி சொல்றேன். This is what I accepted அப்படி சொல்றது. This is what I accepted அப்படி சொல்றது. This is what I accepted this from you. இதுதான் உன்ட்ட இருந்து எதிர்பார்த்தேன். இதைத்தான் உன்ட்ட. This is what I accepted from you. This is what I accepted from you. இதைத்தான் எதிர்பார்த்தேன். This is what I accepted from you. இதைத்தான் உன்ட்ட இருந்து எதிர்பார்த்தேன் அப்படி சொல்றது. இதை தாண்டி ஒரு பர்டிகுலரா திஸ் வாட் ஐ அக்செப்டட் ஃப்ரம் யூ இதுன்னு சொல்லணும். ஸோ இந்த என்னன்னு தெரியல அப்படின்னா என்னன்னு தெரிவிட்டு உங்களுக்கு கண்ணு முன்னாடி இருந்துச்சுன்னா அதை சொல்லுங்க. இல்ல ஒரு புக்கு பர்டிகுலரா ஏதாவது ஒன்று சொல்லணும் அப்படின்னா வந்து பர்டிகுலரா ஒரு சொல்லணும் அப்படின்னா திஸ் இஸ் த புக் ஐ வாண்ட் திஸ் புக்னா எனக்கு இந்த புக் வேணும், இந்த புக் தான் எனக்கு வேணும் அப்படின்னா திஸ் இஸ் த புக் ஐ வாண்ட், இந்த புக் தான் எனக்கு வேணும். திஸ் இஸ் த மொபைல் ஐ வாண்ட்னு சொல்லுவாங்க, இந்த மொபைல் தான் வேணும். ஐ வாண்ட் திஸ் மொபைல்னு சொன்னாங்கன்னா சப்பையா இருக்கும். திஸ் இஸ் த புக் ஐ வாண்ட்னா இந்த புக் தான் எனக்கு வேணும். ஒரு இதுவா கேட்கறது. ஏன்னா நம்ம பிடிச்சவங்கள்ட்ட எப்பவுமே ஒரு உரிமையோட கேட்கணும். திஸ் இஸ் த புக் ஐ வாண்ட் அப்படின்னா வந்து இந்த புக் தான் எனக்கு வேணும்னு சொல்றது. திஸ் இஸ் த ஐ வாண்ட் திஸ் புக்னா எனக்கு இந்த புக் வேணும், இந்த புக் தான் எனக்கு. திஸ் இஸ் த புக் ஐ வாண்ட், எனக்கு இந்த ஃபோன் தான் ஐபோன் தான் வேணும். திஸ் இஸ் த ஷர்ட் ஐ வாண்ட், இந்த ஷர்ட் தான் வேணும். 1500 தானே 2000 ரூபா. திஸ் இஸ் த ஷர்ட் ஐ வாண்ட் அப்படி சொல்றது. திஸ் இஸ் த மொபைல் ஐ வாண்ட், இந்த ஐபோன் தான் எனக்கு வேணும். திஸ் இஸ் த ஃபோன் ஐ வாண்ட், இந்த ஃபோன் தான் எனக்கு வேணும், வேற எது வேணும். ஐ வெயிட்டிங் ஃபார் திஸ் பஸ்னா வந்து இந்த பஸ்ஸுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இதெல்லாம் இல்ல,
இந்த 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 பஸ்ஸுக்காக தான் வெயிட் பண்ணிருந்தேன், எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணேன். ஸோ வந்தாலா இப்ப பாரு, திஸ் இஸ் த பஸ் ஐ வெயிட்டிங் ஃபார் சொல்றது. ஸோ திஸ் இஸ் ஐ வெயிட்டிங் ஃபார் திஸ் பஸ்னா வந்து நான் இந்த பஸ்ஸுக்காக காத்திருந்தேன். திஸ் இஸ் த பஸ், இதுதான் பஸ், இதுக்காண்டி தான் வெயிட் பண்ணேன், ஐ வெயிட்டிங் ஃபார். திஸ் இஸ் த பஸ் ஐ வெயிட்டிங் ஃபார். ஒரு பர்டிகுலரா ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா வந்து அதை யூஸ் பண்ணலாம். த ஷர்ட், த மொபைல், த பஸ், இதெல்லாம் வந்து பர்டிகுலரா என்ன தேவையோ வாட்டுக்கு பதிலாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை உங்களுக்கு ஞாபகப்படுத்தணும்னு நினைச்சேன். வாட் அப்படிங்கிற ஒரு விஷயம், ஸோ அதுக்கு என்னங்கிற மீனிங் இல்லாம வாட் பக்கத்துல சப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா இக்கு தை அப்படிங்கிற ஒரு சில பொருள் மீனிங் குடிக்கும். ஸோ இது மட்டும் இல்ல, சில வேற விதமான அது சப்ஜெக்டை பொறுத்து அது மாறும். ஸோ காலங்களை பொறுத்து அதோட டிஃப்ரெண்ட் மாறும். ஸோ இவ்வளவுதான் இன்னைக்கு. ஸோ இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா என்கிட்ட கேட்கலாம், கமெண்ட்ல லீவ் பண்ணலாம். ஸோ இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது சஜஷன் என்கிட்ட கொடுக்கணும், இல்லை நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் அப்படின்னா வந்து என்ன கரெக்ட் பண்றதுக்கு நீங்க என்ன வேணாலும் அதாவது கமெண்ட்ல லீவ் பண்ணலாம். ஸோ என்ன வேணாலும் கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. ஸோ just type the comment. This is A65. Thanks for watching this video. Have a nice day.